இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரசம் பொடி. இதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். இதுக்கு எந்த மெஷர் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். கப்பில் பண்ணிங்கன்னா 6 கப் 5 கப், அப்படி ஸ்பூனில் பண்ணிங்கன்னா 6 ஸ்பூன் 5 ஸ்பூன் அந்த மாதிரி, அதான் மெஷர் அப்படின்னு போட்டிருக்கேன். அதுக்கேற்ற மிளகாயும் மஞ்சள் பொடியும். இது ரொம்ப ஈஸி ரெசிபி, ஒன்றுமே கிடையாது. அந்த மிக்ஸி ஜாரில் எடுத்து எல்லாத்தையும் பச்சையாக வறுக்கலாம் தேவையில்லை, பச்சையாக எல்லாத்தையும் அரைக்க வேண்டியதான். இது வந்து தனியாக நான் 6 ஸ்பூன் சொல்கிறேன். நான் வந்து டேபிள் ஸ்பூனில் எல்லாத்தையும் மெஷர் பண்ணுறேன். ஸோ 6 டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். இது வந்து சாதாரண ஆல் பர்பஸ் ரசப்பொடி. எல்லா ரசத்துக்கும் நீங்கள் இந்த ரசப்பொடி யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் மைசூர் ரசம் பண்ணால் மட்டும் இந்த பொருட்கள் எல்லாத்தையும் நீங்கள் வறுத்து போட்டுக்கணும், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே இல்லை. சேம் மெஷர்மெண்ட், பட் வறுத்து போடணும், அவ்வளோதான். இப்போ வந்து துவரம்பருப்பு போட்டுக்கிறேன். இதெல்லாம் பச்சையாக அப்படியே அரைக்கணும். இது வந்து நீங்கள் ரொம்ப நாள் வச்சு பண்ணலாம். உங்களுக்கு ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன்ஸோ 1 டேபிள் ஸ்பூனோ ரசம் ஃபார் 4 பீப்புள். 2.5 டேபிள் ஸ்பூன் நான் போடுவேன் ஃபார் 4 பீப்புள். இது கடலை பருப்பு. என்னோடய ரசம் ரெசிபி வந்து இதில் இருக்குது, என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் ஆல்ரெடி இருக்குது. ரசம்ஸ்னுட்டு ப்ளேலிஸ்ட்டு ஒரு 4-5 டைப் ஆஃப் ரசம் நான் சொல்லியிருக்கேன். அந்த லிங்க் கூட நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். இது வந்து ஜீரகம், இதுக்கு வந்து கிராம்ஸ் கணக்கில், தட் இஸ் உங்களுக்கு வந்து 1/4 கிலோ ரசப்பொடி வேணும்னா ஒரு பொருளும் எவ்வளோ கிராம்ஸ் போடணுங்கிறது நான் எண்ட் ஆஃப் த வீடியோவில் போட்டிருக்கேன். மிளகு 2 டேபிள் ஸ்பூன், மிளகு ஜீரகம் ரெண்டுமே ஈக்குவல். காஞ்ச மிளகா நான் 1 போட்டுக்கிறேன் இந்த அளவுக்கு. நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலி காரத்துக்கு ஏற்ற மாதிரி, ப்ளஸ் நீங்கள் குவான்டிட்டி கப்ஸில் எடுத்துக்கிறீங்களா இதில், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. பட் மெயின் காரம் இதில் வந்து மிளகு காரம் தான். அப்புறம் மஞ்சப்பொடி நீங்கள் இப்பயே போட்டுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ரசம் பண்ணுறச்சே கூட போட்டுக்கலாம், அவ்வளோதான். இதை வந்து கோர்ஸாக அரைக்கணும். இது வந்து நைஸாக அரைக்கக்கூடாது. பிகாஸ் நம்மளுக்கு ரசம் தெளிவாக வேணும். நைஸாக அரைச்சா குழன்னு ஆயிடும் பருப்புகள்னால. இது வந்து பருப்பு தண்ணி மாதிரி தான் வரணும், அதனால நம்ம கோர்ஸாக அரைக்கணும். இது பாருங்கள், 250 கிராம்ஸ் வேணும்னா இந்த அளவு எல்லா குவான்டிட்டியும் எடுத்துக்கணும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரசப்பொடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் பருப்பு கூட குக் பண்ணி நீங்கள் தனியாக போட தேவையில்லை. இதுவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். என்ஜாய். தேங்க்யூ.